வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி ஒரு வெங்காயமே இல்லாத ஒரு தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகா, புளி ஒரு குட்டியூண்டு நெல்லிக்காய் சைஸ் புளி, கருவேப்பிலை. இதை முதல்ல நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்துருக்கலாம். இது வெங்காயமே இதுக்கு தேவையில்லை. வெங்காயம் விலை ஜாஸ்தியாக இருக்குன்றப்ப நம்ம இது செய்யலாம். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 4 தக்காளி, ஒரு 15 போல் பூண்டு பல் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா இது வறுத்த உடனே அதில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இது நல்லா வறுபட்டுரும். 4 தக்காளி மீடியமான தக்காளி, குட்டி தக்காளி மாதிரி தான் 4 தக்காளி நான் எடுத்திருக்கேன். 15 பல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இஞ்சி சேர்த்தோம்னா வேறு டேஸ்ட்டு வரும். இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நான் இப்போ 4 தக்காளியும் பூண்டு இதில் ஒன்றா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காரம்னு பார்த்திங்கன்னா இதில் 4 மிளகா இல்லை 5 மிளகா உங்களுக்கு போட்டுக்கோங்க. நம்ம மிளகாய் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த சட்னிக்கு நல்லா கலர் கொடுக்கும். இதில் இன்னொரு விஷயம் உள்ளே இருக்குது, அதை நான் என்னன்றது கடைசியில் சொல்கிறேன். அதுதான் இந்த சட்னிக்கு மெயினே. பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிடலாம். இது வெங்காயம் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா திக்காக வந்துடும் அரைச்சோம்னா. அதனால் இது பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதனால் இதுக்கு வெங்காயம் தேவையில்லை. எப்போயுமே வெங்காயம் சேர்க்கறதுக்கு பதிலாக இப்படியும் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா இது வதங்கிருச்சு. இதுக்கு மெயின் சீரகம் தான். சீரகம் சேர்த்து ஒரு தக்காளி சட்னி இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நான் 1 ஸ்பூன் சீரகமும் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம காரம் போட்டிருக்கோம் இல்லையா. காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் நார்மல் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் மீடியமாக வேணுன்றதுனால நான் காஷ்மீர் மிளகாய் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். கலரும் கொடுக்கும், காரமும் இருக்கும். இப்போ இது நல்லா காரம் வச்சுட்டு தேவையான பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் முன்னாடியே போடுறதா இருந்தால் கட்டி பெருங்காயம் கூட போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் லாஸ்ட்டு பெருங்காயத்தை போட்டு ஒரு பெரட்டு லேசாக அந்த சூட்டில் பெரட்டிட்டு அப்படியே ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இட்லி தோசை தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைஸாக அரைச்சிருங்க. கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி அப்படியே எடுத்துக்கோங்க கட்டியாகவே. இப்போ அதே பாத்திரத்தை இது பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை முதல்ல தண்ணி விடாமல் கொட்டி வதக்கிக்கோங்க. கொட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் அந்த பொடி ஸ்மெல் போகலை அப்படின்னாலும் நம்ம வதக்கும்போது அது பொடி ஸ்மெல் போயிடும். இது ஒரு வித்தியாசமான சட்னி. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். துவையெல்லாம் நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா சைடிஷாக கூட வித்தியாசமாக நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்ததை இதில் இது பண்ணிக்கலாம். முதல்ல நான் கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சிருக்கேன். நான் தோசைக்கு தான் இதை வச்சுருந்தேன். இப்போ இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா முதல்ல வதக்கிடுங்க. வதக்கினா அந்த பொடி ஸ்மெல் போயிடும். இதில் வேறு பொடி எதுவுமே கலக்கலை, வெறும் மிளகாய் பொடி, காஷ்மீர் பொடி தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இவ்வளோ தண்ணி எனக்கு வேணும், அதனால் நான் வச்சுருக்கேன். இப்போ இது தோசைக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான சட்னி இதை பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.